வணக்கம். நாம் எதையுமே விரும்பி எடுத்துக்கொள்வதில்லை, அதுவாக வருகின்றோம். எதுவுமே விருப்பம் இல்லாமல் விரும்பியதும் வரும், விரும்பாததும் வரும். வாழ்க்கையில் அனைத்துமே வந்து போகக்கூடிய ஒரு தொடர் நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது வேண்டாலும் வரலாம், வந்து கடந்து போகலாம். இதுதான் வரணும், அதுதான் நிலைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய முடிவு நம் கையில் இல்லை. ஆனால் என்ன முயற்சிகள் நாம் முயற்சி செய்ய வேண்டும், எண்ணப்படுதல் வேண்டும். ஒரு மனிதன் பிறப்பால் வறுமையானவனாக இருக்கலாம். அவன் பிறந்த நிலையிலே வறுமை உடையவனாக பிறந்திருக்கலாம். அவன் உழைப்பால் வசதியானவனாக மாறலாம். கடுமையான உழைப்பு, விடாமுயற்சியால் வசதி உள்ளவனாக கூட மாறிடலாம். ஆனால் அந்த நற்செயல்களால் மட்டுமே நல்ல மனிதனாக அனைவர் உள்ளங்களிலும் வாழ முடியும். நற்செயல்கள் இருந்தால்தான் நல்ல சிந்தனை ஏற்படும். நல்ல தொடர்பான நிலையும் இறை தொடர் நிலையும் உண்டாக்கும். நற்சிந்தனை வேண்டும் கண்டிப்பாக. அது இரண்டுமே, அது பிறப்பால் வரக்கூடியது, வறுமையில் பிறந்திருக்கலாம், உழைப்பால் உயர்ந்து விடலாம். அது ரெண்டும் நடக்கக்கூடியது. ஆனால் இந்த சிந்தனைங்கிறது இது நம்முடைய இறை தொடரால் உண்டாக்கக்கூடியது. சிந்தனை தான் முக்கியம். நற்சிந்தனை, நற்செயலால் செயலும் சிந்தனையும் ஒன்று சேர வேண்டும். சிந்தனை வேறு, செயல் வேறு இருக்கக்கூடாது. நல்லா பேசிட்டு செய்கிறது பூரா தவறாக இருக்கிறது ஒரு சிலர் இருப்பாங்க. பேசுவது ஜோராக இருக்கும், ஆனால் செயலில் வித்தியாசம் இருக்கும். அந்த நிலை, அதாவது எது உண்மையோ வெளிப்பாடாக இருக்க வேண்டும், உண்மை நிலையாக இருக்க வேண்டும். பேசுவது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்க அமைவது அது பெரிய அது ஆன்மாவுடைய நிலையை சாந்தப்படுத்தாது. அதையும் கடக்க வேண்டும். ஆனால் நற்செயல்களால் மட்டுமே நல்ல மனிதனாக அனைவர் உள்ளங்களிலும் நாம் வாழலாம். நல் சிந்தனை, நல் செயல்தான் முக்கியம். இறைநிலைக்கும் செயல்கள்தான் முக்கியம். நற்சிந்தனை, நற்செயல்கள்தான் இறை நிலையை தொடர்படுத்தும். நல்லவனாக இருப்போம், நல்லவராக இருப்போம், ஆன்மா நேசிப்போம். நன்றி, வணக்கம்.